யார் மாவட்ட செயலாளர் என தெரியாதா உனக்கு? அதிமுக நிர்வாகியை இப்படி சொல்லி தாக்கிய ராஜேந்திர பாலாஜி பின்னணி நிலவரம் என்ன? அதை பற்றி காணலாம் இந்த ஒரு காணொளி காட்சி வழியாக. அதிமுக பொதுக்கூட்டத்தில் கட்சி நிர்வாகியை முன்னாள் அமைச்சர் டி.கே. ராஜேந்திர பாலாஜி கன்னத்தில் அறைந்த சம்பவம் கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்றது. விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டி.கே. ராஜேந்திர பாலாஜி சிறப்புரையாற்றினார். அமைப்பு செயலாளர் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டனர். பின்னர் கட்சி நிர்வாகிகள் பலரும் மேடையில் அமர்ந்திருந்த ஒரு சூழ்நிலையில் ராஜேந்திர பாலாஜி, பாண்டியராஜன் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவிக்க வந்தனர். விருதுநகர் பாண்டிய நகரைச் சேர்ந்த கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் நந்தகுமார், வயது 52, இவர் பொன்னாடை அணிவிக்க வந்தார். ராஜேந்திர பாலாஜிக்கு பொன்னாடை அணிவித்துவிட்டு பிறகு அருகே அமர்ந்திருந்த பாண்டியராஜனுக்கு பொன்னாடை அணிவிக்க சென்றார். அப்போது திடீரென தனது இயற்கையிலிருந்து எழுந்த ராஜேந்திர பாலாஜி, யார் மாவட்ட செயலாளர் என உனக்கு தெரியாதா என கேட்டவர் நந்தகுமார் கணத்தில் பலார்னு ஒரு அறை அறைந்தார். அங்கிருந்த கட்சி நிர்வாகிகள் உடனடியாக நந்தகுமாரை மேடையிலிருந்து இறக்கி அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து கூட்டம் நடைபெற்றது. இச்சம்பவம் அதிமுகவினுடைய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு உட்கட்சி பூசலாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே செங்கோட்டையன் மற்றும் இபிஎஸ் இருவரிடையே, மெயினான பிரபலங்களிடையே ஒரு உட்கட்சி பூசல் போன நிலையில், பட் இவங்க நிர்வாகிகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இது குறித்து கருத்து கேட்பதற்காக ராஜேந்திர பாலாஜி தொடர்பு கொண்ட போது அவர் செல்போன் அழைப்பை ஏற்கவில்லை. ரிங் போது கட் பண்ணி விடுறாரு.